கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாகும். வசனத்தை நம்ம ரொம்ப ஆர்வமாக கேட்கவும் தீவிரமாக ஆராயவும் எப்போவுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இன்றைக்கி நேராக நம்ம செய்திக்கு நேராக போகலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 23வது சங்கீதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. கடந்த நாட்களில் கூட நம்ம இந்த வார்த்தையை போன வாரத்துக்கு முந்தின வாரம், கடந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை நம்ம அதை தியானித்தோம். அதில் ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிற அந்த வார்த்தையை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 23வதில் இல்லை, 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர் என்னுடைய ஆத்துமாவை தேற்றி. ஏன் கர்த்தர் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையிலே நடத்த வேண்டும். நீதி நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க வருகிற பொழுது வசனத்தை கவனிங்க, என்னையும் கவனிங்க. வார்த்தைகளை நம்ம விட்டு விட்டு ஜெபித்து பிரயோஜனம் இல்லை. வேத வசனத்தை கேளாதபடி தென் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிற இடத்திலிருந்து அவருடைய வார்த்தையை கேட்காம வசனத்தை அசட்டை பண்ணி நீங்கள் ஒரு ஜெபம் செய்தால் அந்த ஜெபம் இயேசு கிறிஸ்துவுக்கு, பிதாவாகிய தேவனுக்கு ஒரு அருவருப்பான ஒரு ஜெபமாக காணப்படுகிறது. அருவருப்பை யாராவது வீட்டுக்குள்ளே கொண்டு வருவோமா? அருவருப்பான ஒரு காரியத்தை செய்கிற மனுஷனையோ பார்த்து நீங்கள் விரும்பி அவர்களோடு பேசுவீர்களா? அப்போனா வசனத்தை கேட்க வேண்டும் என்று தேவன் ஒரு நீதியான கட்டளையை வைத்திருக்கிறார். வசனத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம். சில பேர் ஆராதனைக்கே வர்றதே இல்லை. சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் அப்படி செய்யாதீர்கள் என்று எபிரேயரில் சொல்லப்படுகிறது. சபைக்கு வராமல் ஒருத்தங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா இவங்க 2 விதமான கட்டளைகளை மீறுறாங்க, 2 விதமான வசனங்களை மீறுறாங்க. ஒன்று, கர்த்தருடைய வசனத்தை கேளாதபடி தன் செவியை. அப்போ கர்த்தர் அவங்க ஜெபத்தை என்னவா நினைப்பார்? அருவருப்பாக நினைப்பார். முடியாதவங்க வர தேவையில்லை ஆலயத்துக்கு. முடியல, வர முடியாது அப்படின்னா ஓகே, ஆலயத்துக்கு வரக்கூடிய நிலையில் இருந்து வராமல் போனவங்க அப்போ இந்த ஜெபத்தை, இந்த வார்த்தையின்படி அவங்களுடைய ஜெபம் நிராகரிக்கப்படுகிறது. ஒன்று. 2வது, கர்த்தருடைய அதாவது சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறதை போல் நாம் என்ன பண்ணக்கூடாதான். அப்போ இந்த வார்த்தையை மீறுறாங்க. அப்போ அவங்க 2 விதத்தில் என்ன பண்ணுறாங்க? பாவம் செய்கிறாங்க. இப்படி ஒருத்தவங்க ஜெபம் பண்ணுறாங்கன்னா அந்த ஜெபம் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்குது? அருவருப்புன்னா நம்ம யாரும் ஏற்றுக்க மாட்டோம். அல்லேலூயா. சொல்லுங்கள், அருவருப்பை நாமளே ஏற்றுக்க மாட்டோம். அப்போ தேவன் என்ன பண்ண மாட்டார்? ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. நம்மை அருவருப்பான இடத்திலிருந்து தான் எடுத்திருக்கிறார். நம்ம அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்தவர்களை தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருக்கு நம்ம அருவருப்பை கொடுத்துடக்கூடாது. ஏமே அல்லேலூயா. அவருக்கு எந்த விதத்திலும் நம்முடைய செய்கையினால் அவரை அருவருப்பை நம்ம உருவாக்கி அவர் கையில் கொடுத்துடக்கூடாது. அப்போ ஆண்டு ரொம்ப நொந்து போயிடுவார். இப்போ பாருங்கள், என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். ஆண்டவர் சாதாரணமாக நடத்தாமல் நீதியின் பாதையில் நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீதியின் பாதையில் நடத்துவதற்கான அவசியம் என்ன? இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்து ஊழியம் செய்த நாட்களில், ஊழியம் செய்வதற்கு முன்பதாக ஞானஸ்தானம் எடுக்கிறார். இப்படி எடுத்து முடிக்கிற பொழுது, எடுக்கிறதுக்கு அவர் வருகிற பொழுது யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், என்னிலும் ஒருவர் வருவார், அவர் என்னிலும் வல்லவர், அவர் பாதரட்சைகளின் வாரை குனிந்து அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது, யோவான் சொல்லுகிறார். அப்போது இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே யோவான் சொல்லுகிறார், நீர் என்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறலாமா? நான் அல்லவா உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோவான் ஸ்நானகன் ஆண்டவராக இயேசுவை பார்த்து சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏதுவாயிருக்கிறது. இயேசுவே தன்னுடைய வாழ்க்கையில் நீதியை நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து நீதியை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் நீதியும் செம்மையுமானவர், நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிறவர், நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறவர், நீதியை செய்கிறவர். அது மாத்திரமல்ல, அவர் நீதியின் சூரியனும் கூட. அல்லேலூயா. யார் அவர்? நீதியின். அப்படி நீதியை, அவர் நீதியானவர். அவர் ஒன்றும் நீதி செய்ய ஏற்கனவே ஆல்மோஸ்ட் அவர் நீதியில் தான் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் நீதி செய்யணும்னு எந்த அவசியம் இல்லை. அவர் அப்போ நான் நீதியிலே இருக்கிறேன், பரிசுத்தத்தில் இருக்கிறேன், நான் இன்னும் பரிசுத்தமாக இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. ஆனால் அவர் சொல்ல வாழ்க்கையில் பாருங்கள், அவர் நீதி செய்கிற வேலையில் அவர் சொல்கிறாரு,
இப்போது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நமக்கு நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நீதி ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது, பார்த்துட்டு நம்ம வேதத்துக்கு நேரம் மறுபடியும் வருவோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நான் அந்த வசனத்தை வாசிக்க மட்டும் சொல்ல போகிறேனே தவிர அதை குறித்து விளக்கம் இன்றைக்கி சொல்ல போகிறது இல்லை. கர்த்தருக்கு சித்தமான வருகிற நாட்களில் அந்த வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்வோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் எடுத்துட்டிங்களா? சரி, 5ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்க. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாட்டிஸ்ஃபைடு. நீதியின் மேலே ஒரு பசி, நான் எப்போவுமே கரெக்டாக இருக்கணும் கர்த்தருக்காக. அல்லேலூயா. வேதத்தை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறது, இந்த வசனம் கூட என்ன வசனம்? நீதி. என்ன வசனம் இது? நீதியின் வசனம். கர்த்தர் நம்முடைய சரீரத்தை நீதியின் ஆயுதங்களாய் மாற்ற விரும்புகிறார். என்ன ஆயுதம் இது? என்ன ஆயுதங்க ஐயா? நம்மக்கிட்ட இருக்கிற கடப்பார கத்தியெல்லாம் சொல்லலை ஆண்டவர். இந்த சரீரத்தையே நீதியின் ஆயுதமாக மாற்ற விரும்புகிறார் தேவனாகிய கர்த்தர். பாருங்கள், நீதியாக இருப்பதினால நமக்கு என்ன கிடைக்க போகிறது? நீதி உள்ள வாழ்வு நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறது? நீதி உள்ள வாழ்க்கையினால் நமக்கு கிடைக்க போகிற நன்மைகள் என்ன என்று சொல்லி நாம் இன்றைக்கு கொஞ்சம் பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகத்தை நாம் கொஞ்சம் திருப்பிக் கொள்ளலாம். ஒரே ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு நான் கடந்து போகலாம். 35வது அதிகாரம் 8வது வசனம். கவனிங்க, இந்த ஒரு வசனம் போதும்னு நினைக்கிறேன். உம்மை போல உம்முடைய பாவத்தினால், இந்த வசனத்தை கேட்கிற நம்மை குறித்து கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறது. அந்த இடத்துல உங்கள் பேரை கூட போட்டு வாட்சி பாருங்கள். என்னுடைய பேரை நான் போட்டு வாட்சி பார்த்தா, சந்தோஷுடைய பாவத்தினால சந்தோஷ் போன்ற மனுஷருக்கு நஷ்டம். அல்லேலூயா. நம்முடைய பாவத்தினாலே நமக்கு நஷ்டம்தான். என்னுடைய பாவம் என்னை நஷ்டப்படுத்தும். என்னுடைய பாவ வாழ்க்கை, என்னுடைய நீதியற்ற வாழ்க்கை, கர்த்தருக்கு உகந்த மாதிரி வாழாத ஒரு மாய்மால வாழ்க்கை, என்னுடைய பாவம் என்னை நஷ்டத்துக்கு உட்படுத்தும். ஏன் எனக்கு நஷ்டம் வருது? ஏன் எனக்கு சமாதானம் இல்லை? ஏன் எனக்கு நிம்மதி இல்லை? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை? ஏன் எனக்குள்ள தடுமாற்றம்? ஏன் எனக்குள்ள தேவன் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் என்மேல் பலிப்பதில்லை? தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் என்மேல் ஏன் பலிக்க மறுக்கிறது? பலிக்காமல் போவதற்கு காரணம் என்ன? இப்படி ஆராய்ந்து பார்க்கிற போது உம்முடைய பாவங்களினாலே உம்மை போல் இருக்கிற மனுஷருக்கு நஷ்டம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்முடைய பாவத்தினால உம்மை போன்ற மனுஷருக்கு நஷ்டம். இதில் 2 விதமாக எடுத்துலாம். நமக்கும் நஷ்டம், மற்றவங்களுக்கும் நஷ்டம். நமக்கும் நஷ்டம், மற்றவங்களுக்கும். உங்களுடைய பாவத்தினால் உம்மை போல இருக்கிற மனுஷருக்கு நஷ்டம். இப்போது என்னுடைய பாவத்தினால் யார் நஷ்டப்படுவா? என் குடும்பம் நஷ்டப்படும். என் குடும்பம் என்ன பண்ணும்? நஷ்டப்படும். அப்போது நான் நீதியாக இருந்தால் என் குடும்பம் என்ன படும்? ஆசீர்வதிக்கப்படும். நன்மையில் நிறமோ வீடு செழிப்பாய் மாறும். அப்போது தேவ பிள்ளைகளை கவனிக்கணும். அவர் சொல்கிறாரு அழகாக அடுத்த லைனில், உம்முடைய நீதினாலே மனுபுத்திரருக்கு. அல்லேலூயா. பாருங்களேன், நான் கர்த்தரை தேடலைங்க, கர்த்தருடைய வசனத்தை தேடலை, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலை, என் மனம் போன போக்கில் வாழ்கிறேன், என் விருப்பத்தின் படியெல்லாம் நான் செய்கிறேன். இப்படிப்பட்ட பாவத்தினால மனுபுத்திரருக்கு நஷ்டம். ஆனால் நான் கர்த்தரை தேடுறேன், உண்மையாக இருக்கிறேன், நீதியாக நடக்கிறேன், பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறேன், நீதியின் மேலே பசிதாகமாக இருக்கிறேன், வசனத்தின் மேலே ஆவலாக இருக்கிறேன், ஆராதனை மேலே ஆவலாக இருக்கிறேன், ஜெபத்தின் மேலே எனக்கு ஒரு பலத்த ஆவல் இருந்து கொண்டு இருக்கிறது. மற்றவர்கள் போல நம்ம நிறைய நேரம் ஜெபம் பண்ணுறோம், நான் மற்றவர்களைப் போல இருக்க மாட்டேன்னு சொல்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவம் வந்து விடுகிறது. அந்த பாவம் வருவதற்கு காரணமே நம்முடைய வார்த்தை தான். நான் அவர்களைப் போல இருக்க மாட்டேன், நீங்கள் எந்த மனிதனையும் உங்களுக்கு ஒப்பிட்டு பேசவே கூடாது. அல்லேலூயா. இயேசுவே நான் உம்மை போல மாறணும் அப்படி சொல்லணும். ஏன்னா இயேசு தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார், இயேசு நீதி உடையவராக இருந்தார், இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவராக இருந்தார். மரணிக்கும் வரையிலும் தேவ சித்தத்தை மரணத்தோடு சேர்த்து செய்து முடித்தவராக இருந்தார். ஒரு ஆமேன் சொல்லலாமே. அவரை போல தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் யாரும் இல்லை, அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்கள் யாரும் இல்லை, அவரை போல மற்றவர்களுக்காக பரிதபித்தவர் யாரும் இல்லை, அவரை போல மற்றவர்களுக்காக அங்கலாய்த்து மற்றவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் தேடி போய் உதவி செய்தவர் யாரும் இல்லை. அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போ நீங்கள் அவரை போல தானே மாறணும். இயேசுவை உம்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவரை. நம்ம என்ன நினைக்கிறோம்? இயேசுவை என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்குறோம். நீங்கள் முதல் ஆசீர்வாதமே உம்மை போல என்னை மாற்றுங்கப்பா. அதுதான் எனக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 6:33 நம்ம அடிக்கடி கேட்கிற ஒரு வார்த்தை தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நீ தேடு. தேவனுடைய ராஜ்யம் எங்கு இருக்கிறது? வசனத்தில் இருக்கிறது. அது உங்களுக்குள் இருக்கிறது, எனக்குள் இருக்கிறது. அதை தேடுவதற்கான ஒரு இடம் சபையாக இருக்கிறது. அதை பற்றி அறிந்து கொள்வதற்கான இடம் சபையாக இருக்கிறது. அதை குறித்து அறிவிக்கிறவர் உங்களுக்கான போதகராக இருக்கிறார். அப்போ நம்ம தேடுறோமா? நம்ம சொந்த தேவைக்காக நல்லா கவனிங்க. வசனத்தை கேளாமல் ஆலயத்துக்குள்ளே வந்து நிற்காமல் நம்ம எவ்வளோ மன்றாட்டின் விண்ணப்பங்களை கண்ணீரை வைத்தாலும் அது 1-2% நமக்கு இரக்கத்தை வெளிப்படுத்துமே தவிர முழு விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேர்த்து விடாது. அல்லேலூயா. அவர் சொல்றார், உம்மை போல மனுஷருக்கு நஷ்டயா, உம்மை போல மனுஷருக்கு அது லாபம். பாவத்தினால, உம்முடைய பாவத்தினால் உம்மை போல மனிதருக்கு அது நஷ்டமாகும். உம்முடைய நீதினால் உம்மை போல இருக்கிற மனுஷருக்கு அது மனுபுத்திற்கு லாபமாக இருக்குதுங்க. நம்ம நீதி இருந்தால் லாபம். அல்லேலூயா. ஒரு தொழில் செய்கிறோம், ஏன் லாபம் இல்லை? ஒரு வேலை செய்கிறோம், ஏன் லாபம் இல்லை? ஏதோ ஒரு பாவம், யாருடைய பாவமோ என் வாழ்க்கையில் ஆட்கொண்டு இருக்கிறது, இல்லை என்னுடைய பாவமோ என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கலாம். அப்போது பாவம் நஷ்டத்தை கொடுக்கிறது, நீதி லாபத்தை கொடுக்கிறது. அப்போ எது வேணும் நமக்கு? நம்ம யாராவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நான் டெய்லி கடை போட்டு நஷ்டப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லி கடை போடுவீங்களா? லாபம் கிடைக்கணும், ஒரு 10 ரூபா கூட கிடைக்கணும், என் உழைப்புக்கு ஒரு மரியாதை ஒரு கடை. அப்போது தேவ பிள்ளையே ஏன் நஷ்டப்படுகிறோம்? இதை செஞ்சு எனக்கு ஏன் லாபம் இல்லை? இதை செய்கிறேன் எனக்கு ஏன் பெருக்கம் இல்லை? இதை செய்கிறேன் ஏன் எனக்கு வருமானம் இல்லை? ஏன் இதனால் எனக்கு ஒரு பெரிய நன்மை இல்லாமல் போகிறது? உம்மை போல மனுஷருக்கு அது நஷ்டமாக இருப்பதற்கு காரணம் என்ன? பாவம். அல்லேலூயா. பாவம். பாவத்தினால நஷ்டப்படுகிறோம். பாவத்தினால நம்முடைய காரியங்களில் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் துன்பத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் வாழ்வடைய மாட்டான், பாவத்தை அறிக்கை செய்கிறவன் விட்டு விடுகிறவனோ இறக்கம். கர்த்தர் வழி வச்சு இல்லாமல் இல்லையே, கர்த்தர் நமக்கான விடுதலைக்கான வழி வச்சு இல்லாமல் இல்லையே. அப்போ கர்த்தரை தேடுன்ற உன் நீதியில் அப்போது கொஞ்சம் நீதியாக இருந்தால் ஓரளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு, இன்னும் நீதியில் இருந்தால் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப நீ? எவ்வளோ இங்கே யோபு உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனுமாக இருந்தாங்க. அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான், அப்புறம் ரட்டத்தினே பெற்றுக்கொண்டான் பாருங்க. அல்லேலூயா. 140 வயசு வரைக்கும் வாழ்ந்தாருங்க. அல்லேலூயா. எத்தனை வயசு வரைக்கும்? 5000 ஏறு மாடுகள் இருந்தால் இப்போ அவருக்கு 10,000 ஏறு மாடுகள் ஆகிப்போச்சு. இப்போ 5000 ஏறு மாடுகளை மேய்க்கிறதுக்கு எவ்வளோ பேர் தேவைப்படுவாங்க ஐயா? குறைஞ்சது 150-200 பேர் தேவை மேய்க்கிறதுக்கு. ஏர் ஓட்டுறதுக்கு அது ஒரு நாளைக்கு ஒரு 200 ஜதை ஓட்டினா எப்படி இருக்கும்? அப்படின்னா எவ்வளோ நிலபுலங்கள் உள்ளவனாக இருந்திருப்பான். ஏறு மாடு வச்சுக்கிறோம். ஏறு மாடு யார் வச்சுருப்பான்? சும்மாக்கிறவனா ஏறு மாடு வச்சுருப்பான். நிலபுலங்கள் விவசாயம் பண்ணுகிறவன் தான் ஏறு மாடை வச்சுருப்பான் இல்லையா? அப்போ அவனுடைய சொத்து போக எவ்வளோ இருந்திருக்கும்? 5000 ஏறு மாடுகள் அப்படின்னா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்கள். அதோ கண்ணு காட்டின தூரம் வரைக்கும் எங்களுக்கு தாங்க 3000 ஒட்டகங்கள், கேலி கழுதைகள், இப்படி ஏராளமாக இருக்குதுங்க. இப்போ 5000 10,000 ஆகிப்போச்சு, 3000 6000 ஆகிப்போச்சு, 7000 14,000 ஆகிப்போச்சு. எதனால்? கடைசி வரைக்கும் நீதியில் உண்மையில் இருந்தாங்க. அவன் கடைசியில் இருந்த கர்த்தருக்கு விட்டு விலகவே இல்லைங்க. கர்த்தருடைய வார்த்தை ஒரு வசனம் அழகாக சொல்லுகிறது, அவர் நீதியை விடவே இல்லையா. அவர் கடைசி வரைக்கும் என்ன பண்ணல? மனைவி சொன்னாங்க அவரை பார்த்து, போயா உன்ன மாதிரி இந்த நோயில் கடுக்கிற கடவுளை திட்டிட்டு செத்துப்போ அப்படின்ட்டாங்க. என்ன சொன்னாங்க? மனைவி சொன்னாங்க. இத்தனை வருஷமாக வாழ்ந்த மனைவி அவர் சுகபோகமாக இருக்கும்போது வேலைக்காரிகளெல்லாம் இவங்களுக்கு பணிவிடை செய்த போது அதில் மகிழ்ச்சியோடு அந்த பணிவிடைகளை அனுபவித்து யோபுவின் மனைவி யார் பார்த்து போகிறது? யோபுவின் மனைவி போகிறாங்க. யோபுவின் மனைவி போகிறாங்க. எப்படி இருக்கும்? பெருமையாக இருந்திருங்களேன். யோபு யார்? செல்வந்தன் அல்லவா, சீமான் அல்லவா? அவங்ககிட்ட அவ்வளோ வேலைக்காரர் இருக்கிறாங்க. எஜமானியம்மா வராங்க. அந்த அம்மாவை பார்த்து அப்படி தானே குனிஞ்சிருப்பாங்க. என்னங்கய்யா? எஜமானை விட எஜமானி அம்மாவுக்கு தான் நீங்கள் மதிப்பு கொடுத்தாகணும். ஏன்னா உங்களை வேலையில் வைக்கிறது தூக்கிறது அவங்க தான். அல்லேலூயா. ஆண்கள் வெளியே போவாங்க வருவாங்க. நீங்கள் சாதாரண ஒரு வீட்டு வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், எஜமானர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். என்ன அவங்க வேலையே செய்ய மாட்டாங்க, கேட்குற நேரத்தில் நீ காசு கொடுத்துனுக்குறேன்னு போட்டால் போச்சு, முடிஞ்சு போச்சு.
நான் சொல்கிறேன், நீ என்ன சும்மா அவளுக்கு கொடுத்துனுக்குற? உனக்கு என்ன பெருந்தன்மை? நாங்கள் தெரியாதா அப்படி இப்படின்னு அந்த அம்மா எகிரிச்சுன்னு அந்த ஆள்லாம் பண்ணுவார். சார் இது கூட மல்லி அடிக்கிறதுக்கு நம்ம எதுக்கு அது காசு கொடுக்கணும், எப்படின்னா போட்டோம் போ அப்படின்னு விட்டு போயின்னு இருப்பார். அல்லேலூயா. பாருங்கள், எஜமானியுடைய அப்போ யோபுவோட மனைவிக்கு எவ்வளோ கனம் இருந்திருக்கும்ல. ஆனால் சொல்கிறாங்க, நீ செத்து போன்ட்டாங்க. அவர் தன் நீதியை விடவே இல்லை என்று வேதமே சொல்லுகிறது. ஒரு 2 வசனங்களை யோபு குறித்து நம்ம பார்க்கலாமா? 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோபு 27:6, 36:7 கொஞ்சம் வாசிக்கலாமா? பாருங்களா, என் நீதியை நான் கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், நான் கர்த்தரை தேடுறதை விடவே மாட்டேன். ஆலயத்துக்கு நான் கரெக்டாக இருக்கிறேன், என் இருதயம் என்னை குற்றப்படுத்த, என் இருதயம் என்ன பண்ணாது, என்ன நான் உயிரோடு இருக்கிறோம், நீதியை விட மாட்டேன், நான் அதை கெட்டியாக பிடித்திருக்கிறேன். நான் சபைக்கு வர்றது எந்த நம்ம என்ன திரும்ப சொல்கிறோம், முன்னாடி இந்த நாளே நான் ஆலயத்துக்கு வரவில்லை, அதை தூக்கி வைங்க. ஆலயம் ஃபஸ்ட்டாக, பிரச்சனை பெருசா? ஆலயம் பெருசா, தேவனுடைய சமூகம் பெருசா? வேலை பெருசா, தேவனுடைய சமூகம் பெருசா? உறவுகள் பெருசா, தேவனுடைய சமூகம் பெருசா? அல்லது அன்றைய தின வருமானம் பெருசா, கர்த்தருடைய சமூகம் பெருசா? நீங்கள் நீதியை விட்டு விடுகிறீர்களே. அல்லேலூயா. சாட்சியத்தை, நீதியை தேடுங்கள். அதை தேடுறதை விட்டுடுறீங்களே, அந்த நீதியை விட்டுடுறீங்களே. எனக்கு இந்த வேலை இருக்கிறது, உடல்நிலை முடியவில்லை. அல்லேலூயா. அல்லது எனக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, காலையில் பிரச்சனை வந்துருச்சு, நீதியை விட்டீங்களம்மா. அன்றைக்கி பிரச்சனையை பெருசாக பார்த்து நீதியை விட்டீங்களே. வேதத்தில் இன்னொரு சம்பவம் இருக்குது. நீங்கள் பிரத்தியாருடைய பொருட்கள் விஷயத்தில் உண்மையாக இராவிட்டால் மெய்யான பொருளை யார் உங்களுக்கு நம்பி தருவார்கள்? நீங்கள் தேவனுடைய காரியத்தில் உண்மையாக இராவிட்டால் உலகத்தின் காரியத்தில் யார் உங்களை மேன்மையாக வைப்பார்கள்? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. பாவம் நமக்கு நஷ்டம், நீதி நமக்கு லாபம். அல்லேலூயா. லாபம் வேணும்னா கர்த்தரை தேடு, வசனத்தை வாஞ்சையோடு வாசி, ஜெபம். வசனம் படிக்காமல் ஜெபம் பண்ணாத, ஆலயத்துக்கு வராமல் ஜெபத்தில் என்ன புரோஜனம்? முடிஞ்சுக்க. இன்றைக்கி போய் ஜெபம் சர்ச்சுக்கு போகல, இன்றைக்கி ஆலயம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நாளில் நான் கர்த்தரை ஆராதிக்கலை. இந்த வாரம் ஃபுல்லாக ஜெபம் பண்ணுறது, கர்த்தர் கேட்குறது கொஞ்சம் சந்தேகம் தான். அல்லேலூயா. கேட்பார், அருவருப்பாக இருக்கும் அவருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் 100 காரியத்துக்கு ஜெபம் பண்ணால் கர்த்தர் 2 காரியத்துக்கு தான் இரக்கம் பாராட்டுவார். ஆமாம். அல்லேலூயா. ஏன் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் முழு வாஞ்சையோடு கர்த்தரை தேடணும்னு நான் சொல்கிறேன். முழு பலத்தோடு அன்பு கூறுன்னு சொல்கிறார கர்த்தர். முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு. உன்னை ஒரு லவ் பண்ணுற அப்படின்னா ஃபுல் ட்ரஸ்ட், அப்படியே ஒரு அன்பு அவர் மேலே அவ்வளோ பலத்தோடு வச்சிடணும். நம்ம வேலையெல்லாம் செஞ்சுட்டு இயேசுநாதரை தேடுற மார்த்தாளை போல் இருக்கக்கூடாது. மார்த்தாள் எல்லா வேலையும் முடித்து இயேசுநாதருக்கு அப்புறம் கொடுத்தா டைம். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இயேசு வந்த உடனே அவள் பாதத்தில் உட்காந்துச்சான். அல்லேலூயா. நம்ம மற்றவங்களுக்கெல்லாம் நேரம் கொடுத்துட்டு என்ன கேட்டால் நான் ஏசப்பாக்காக தான் இதை செஞ்சேன், எங்கள் ஏசப்பா அதெல்லாம் விட்டுருங்க. ஏசப்பா அதெல்லாம் கேட்கல. ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி முதலாவது தேவனை தேடு. அதில் ஒரு நீதி இருக்குது, தேடுறதுல ஒரு நீதி இருக்குதுல்ல. தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் அல்லவா. அல்லேலூயா. 36ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விற்று விலக்காமல். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரும் இவன் நீதியில் நான் விட மாட்டேன் கெட்டிச்சிருக்கிறேன்னு சொல்கிறார யோபு. இப்போ அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்கிறாங்க. அவர் தம்முடைய கண்களை யாரை விட்டு விளக்குவது இல்லையா? பாருங்க, உங்களை விட்டு கண்களை விளக்க மாட்டார். உங்கள் மேலே கண்ணை வச்சு உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார், என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு சொல்லி கொடுப்பார். எப்போ? நீ கர்த்தரை தேடுகிற பொழுது. சும்மா ஷாக்கு போக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்னாடி நிற்கவே நிற்காது. கர்த்தர் என்னை ஏன் ஆசீர்வதிக்கலை, எனக்கு ஏன் துன்பம்? நிறைய பேர் சொல்கிற காரியங்களை கேள்வி, எனக்கு ஏன் பாஸ்டர்? அப்போ நஷ்டம்னா நம்ம கிட்ட ஏதோ பாவம் இருக்குதுன்னு அர்த்தம். இனிமேல் சொல்லுவீங்களா எனக்கே அந்த நஷ்டம்னு? அல்லேலூயா. எனக்கே நஷ்டம்னு சொல்லுவீங்களா? எங்கேயோ நான் கர்த்தருக்கு பிரியம் இல்லாததை என் வாழ்க்கையில் செய்திருக்கிறேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் கர்த்தரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணவே முடியலையா? அப்புறம் எப்படி கர்த்தர் உன்னை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுவார்? நான் என் பிள்ளையை சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன், என் சொந்தக்காரை சாட்டிஸ்ஃபைட் பண்ண திருப்திப்படுத்துகிறேன், அவங்களுக்கு அதை செய்கிறேன், இவங்களுக்கு. கர்த்தருக்கு நீ என்ன செய்கிறாய்? எல்லாருக்கும் செஞ்சுட்டு கர்த்தருக்கு செய்வியா? உங்கள் வீட்டில் ஒரு பெரிய இந்த ஊரோட கவுன்சிலர் அல்லது இந்த ஊரோட தலைவரமாக உங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வராங்க. அவங்க கூட 10 பேர் வருவாங்க இல்லையா? வராங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு யாருக்கு இலை வைப்பீங்க? அல்லேலூயா. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் இலையை வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு கடைசி அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு போட்டால் சாப்பிடுவாங்களா?
வந்துட்டோமேன்னு சொல்லி சரி மனசோட வலியோடு கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுட்டு அமைதியாக போயிடுவாங்க. இயேசுநாதரை, நம்முடைய ஆண்டவரை நீங்கள் அப்படி துக்கம் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரையும் நீங்கள் கனப்படுத்திட்டு பிறகு கடைசியாக வந்து ஆண்டவரை கனப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? நம்மக்கிட்ட என்ன பாவம் இருக்குது? என் பாவம் என்னை நஷ்டப்படுத்துகிறது. ஏதோ ஒரு பாவம் என் வாழ்க்கையை நஷ்டப்படுத்துகிறது. என் முன்னோருடைய பாவமா? உம்முடைய பாவம் உம்மை போல மனுஷருக்கு அது நஷ்டம். யாருடைய பாவம் என் வாழ்க்கையை நஷ்டப்படுத்துது? அல்லேலூயா. நான் சொல்கிறேன், நான் நிறைய குடும்பங்களை பார்க்குறேன். ஒரு இன்றைக்கி ஃபஸ்ட்டு முதல் தலைமுறையை இயேசுவை ஏற்றுக்கொண்ட குடும்பங்களை பார்க்குறேன். சில 3 தலைமுறை 4 தலைமுறை கிறிஸ்தவ குடும்பங்களை பார்க்குறேன். அவங்களும் கஷ்டத்தில் தான் கர்த்தரை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த முதல் தலைமுறை தேடுகிறவர்களுக்கு நிறைய போராட்டம் உண்டு, நிறைய பயங்கர போராட்டம் உண்டு. ஏன்னா அவங்க எல்லா பாடுகளையும் பிசாசையும் போராடி ஜெயிச்சு சாபங்களை முறித்து, ஏன்னா கிறிஸ்து சாபம் ஆகிட்டார், நிறைய ட்ரிபுலேஷன் இருக்கும். நம்ம பண்ணுற ஜெபம் 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 என்ன சொல்கிறார்? உன் சந்ததி மேல் ஆவியும் உன் சந்தானத்து மேல் ஆசீர்வாதத்தையும் ஊற்று. ஓ மேலே ஊற்ற ஆவி உன் சந்தானத்தின் மேலே உன் பிள்ளைகளின் மேலே என்னவா போய் பலிக்க போகுது? இப்போ நான் இந்த ஊழியத்தில் இன்றைக்கி நான் பாடுபடுறேங்க, ரொம்ப கஷ்டப்படுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லையா? வீடு இல்லை, வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம், வீடை முழுசாக கட்டி முடிக்க முடியல. எவ்வளோ பிரச்சனை இல்லையா? எவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறம் 2008 ஆரம்பித்த ஊழியம் இப்போ தான் 2023 தான் சொந்த இடத்துல போய் உட்காந்துருக்குறோம். சொந்த இடம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டம், வாடகை வீட்டில் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அவமானம், எவ்வளோ கடன் சுமைகள், எவ்வளோ நெருக்கடிகள், எவ்வளோ மனுஷனுடைய சூதுவாது சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் கடந்து போயின்னு இருக்கிறோம். இப்போ அடுத்த தலைமுறை என்னுடைய மகன் எழும்பி, ஏன்னா அவனை ஊழியத்துக்கு தான் கத்தர்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்த தலைமுறை அவர் இறங்கி ஊழியம் செய்வார். அவர் எப்படி இருப்பார்? எனக்கு இருக்கிற எந்த பாடம் அவனுக்கு இருக்காது. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பாடுகள் குறைவாகத்தான் இருக்கும். அவங்க ஸ்மூத்தாக பிளெஸ்ஸிங்கில் போய்கிட்டே இருப்பாங்க. உங்கள் பிள்ளைகள் அப்படி தான். நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் சந்திப்பீங்க, ஆனால் அவங்க இந்த ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய நீதினால் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உங்களுடைய ஜெபம் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். உங்களுடைய உதாரத்துவமான வாழ்க்கை அவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை கிட்ட கேளுங்க. சங்கீதம் 23:3 சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தாவே என்னை நீதியில் நடத்தும். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை நீதியில் நடத்தும். ஏசாயா 64ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதில் சொல்கிறாரு, என் நீதியெல்லாம் அழுக்கான கந்தங்க. என் நீதியெல்லாம் என்னது? நான் சில பேர் சொல்லுவேன், நான் ஜோம் பண்ணுறேன் பாஸ்டர், நான் சபைக்கு எங்கே வரீங்க, எங்கே பண்ணுறீங்க, அப்படி யாராவது வாதிடுவீங்கன்னு சொன்னால் நம்முடைய நீதியை கொடுத்தாங்க. வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தையும் குப்பையுமா இருக்கிறது. அல்லேலூயா. இருக்கா? 64 6ஆம் வசனமா வாசிங்க. பாருங்களேன், எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தையாக இருக்குது, நாங்கள் இலைகளை போல உதிர்கிறோம். அப்புறம் நிற்கவே விடலை, எங்கள் அக்கிரமங்கள் அடிச்சு துரத்திக்கிட்டே இருக்குது. என்ன அக்கிரமம் நம்ம கிட்ட? கர்த்தரை தேடாமல் மற்றவர்களை தேடுவதே அக்கிரமம் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் விட்டு விடுவது அக்கிரமம் தான். பிறருடைய பொருட்களை நாம் உண்மை இல்லாமல் இருந்தால் எப்படி? மற்றவருடைய காரியத்தில் உண்மை இல்லாமல் இருந்தால் மெய்யான பொருளை யார் உங்களுக்கு நம்பி தருவாங்க? தேவனுக்கு இன்றைக்கி ஆண்டவருக்கு நாளுங்க, நம்ம ஒருத்தரை போட்டு கட்டாயப்படுத்தி வாங்க ஆராதனைக்கு அப்படி சொல்ல உங்களை நீங்கள் ஒரு 4 பேர் அழைத்து கொண்டு வரணும். ஏமேன். நான் சொல்கிறேன், எனக்கு ஏன் நஷ்டம், எனக்கு ஏன் பாடு, எனக்கு ஏன் கஷ்டம், ஏதோ என்கிட்ட பாவம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு ஏன் கஷ்டம்? ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்மை போல் ஒரு வசனம் சொல்கிற மாதிரி, உம்மை போல மனுஷருக்கு அது நஷ்டம்னா, உம்முடைய பாவம் உம்மை போல மனுஷருக்கு நஷ்டம். யாருடைய பாவம் என் வாழ்க்கையில் வந்திருக்குது? இல்லை என் பாவம் என்னை நஷ்டப்படுத்துதா? இல்லை வேறு யாருடைய பாவம் என் வாழ்க்கையில் இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. சிந்திக்கணும். இன்றைக்கி 2 காரியத்துக்கு, இன்னும் என் பாவம் என்னை நஷ்டப்படுத்துதா, இல்லை யாருடைய பாவம் என்னை நஷ்டப்படுத்துது? ஏமே, பாவம் செய்கிற மனுஷவன் பாவம் செய்கிறவன் வாழ்வடைய மாட்டான், பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வாழ்வடைய மாட்டான். அப்படின்னா பாவத்தை விட்டவன் வாழ்வடையணுமா வேண்டாமா? பாவத்தை விட்டவனுக்கு என்ன கிடைக்கணும்? நல்ல வாழ்வு வரணுமா இல்லையா? அதுக்கு தானே இயேசுநாதரை தேடுறோம், ஆண்டவரை தேடுறோம். நான் விட்டுட்டேன், அப்போ எனக்கு நல்வாழ்வு உண்டாகும். ஆமென், அல்லேலூயா. நான் கர்த்தரை தேடுவதிலே, கர்த்தரை நாடுவதிலே, கர்த்தரை பிடித்து கொள்வதிலே, கர்த்தர் என் ஆண்டவர் உயிர் மூச்சு அவராக தான் மாறணும். நான் சொல்கிறேன், அவனை போல இல்லை, அவனை போல் நான் சர்ச்சில் நான் அவங்கள போல இல்லை, இவங்கள போல் அப்படி பேசாதீங்க. இயேசு உம்மை போல் என்னை மாற்றுங்க. அல்லேலூயா. உங்களை போல் என்னை மாற்றுங்கப்பா. உங்களை போல் நான் பிரியமானவனாக மாறணும். உம்மை போல் என்னை மாற்றுங்க. நல்ல அன்பான சுபாவம் உங்கள் கிட்ட இருக்குது, அது எனக்கு கொடுங்க ஆண்டவரே. உங்கள் போல் தாழ்மை எனக்கு இருக்குது, கொடுங்க. எப்பவும் ஜெபிக்கிற குணம் இருக்குது, அது எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எப்பவுமே தேவ சுத்தம் வாஞ்சிக்கிற ஒரு இருதயம் உங்களுக்கு இருந்துச்சு, அதை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் கர்த்தரிடத்தில் நீதி
கற்றுக்கிட்டு சொல்லும், ஆண்டவரே என்னை நீதியில் நடத்துங்க. அல்லேலூயா. நான் நான் நீதிமானாகி பெரும்பாதகத்துக்கு தப்பிப்பேன்னு சொல்லி ஒரு வசனம் சொல்லுது. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு சொல்லிக்கினே போகலாம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது. நம்ம இதை குறித்து இன்னும் நம்ம நிறைய ஆராயும். நீதியின் பாதையில் என்ன உண்டு? ஜீவன் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீதினா என்ன, நீதியில் எப்படி நடக்கிறதுலாம் நான் உங்களுக்கு வருகிற நாட்களில் சொல்லி கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த ஒரு வாரம் சண்டே வருகிற வரைக்கும் இப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே என்னை நீதியின் பாதையில் நடத்தும். உங்கள் ஜெபம் எல்லாத்தையும் பண்ணுறீங்களே, ஒரு 5 நிமிஷம் இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்ன நீதியின் பாதையில் நடத்துங்கப்பா. என் மனைவி பிள்ளைகளை, கணவனாக இருந்தால் மனைவிக்கு சொல்லு, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு சொல்லு, பிள்ளைகளை பெற்றிருந்தால் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லு. என் பிள்ளை நீதியில் நடக்கணும் ஆண்டவரே, என் மருமக நீதியில் நடக்கணும் ஆண்டவரே, என் பேர குழந்தை நீதியில் நடக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. என் வாழ்க்கை இதுவரை எப்படி, இனிமேல் நான் நீதியில் நடக்கணும். என்னை நீதியில் நீங்கள் தான் நடக்கும். ஆமென். நீதியில் நடக்கும்போது பாருங்கள், அடுத்த வசனம் சொல்லுகிறது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும், தேவர் என்னோடு கூட இருக்கிற கோலும் தடியும் என்னை என் சத்துருக்கு முன்பாக நீர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி தலை எண்ணினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி முழங்கால் படிட்டு நாம் ஜெபிக்கலாம்.